இன்று ஒரு புனிதமான தினம். குருதேவருடைய நேரடி சீடர்களில் ஒருவரான சுவாமி யோகானந்தருடைய வாழ்க்கையிலிருந்து சில விஷயங்களை இப்போது நாம் பகிர்ந்து கொள்வோம். அவதார புருஷர்கள் இந்த மண்ணில் பிறக்கும் போதே அவருடன் அவருடைய நித்திய சீடர்களும் உடனே பிறக்கிறார்கள். அவருடனே நித்திய என்றால் எப்பொழுதும் ஒவ்வொரு முறை பிறக்கும்போது அவருக்கு அந்த பணியில் துணை செய்வதற்கென்று பகவானோடு அவதரிப்பவர்கள். இதை குருதேவருடைய வாழ்க்கையில் நாம் தெளிவாக பார்க்குறோம். ராக்கால் மகராஜ் கிருஷ்ணருடைய தோழராக இருந்தவர். யோகானந்தர் அர்ஜுனனுடைய அம்சம் என்று பகவானை கூறியிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு சீடர்களுமே முற்பிறவியில் பகவானோடு பிறந்தவர்கள். இன்னும் சொல்லப்போனால் அவர்களும் பகவானும் வேறு அல்ல. அன்னையார் ஒரு முறை நேரடி சீடர்களை பற்றி சொல்லும்போது அவர்கள் அனைவரும் குருதேவருடைய அங்கத்தை சார்ந்தவர்கள். ஒவ்வொருவரும் அவருடைய அங்கத்திலிருந்து பிறந்த, ஒரு சிலர் முகம், ஒரு சிலர் கைகள், இப்படி பகவானுடைய அங்கத்திலிருந்து பிறந்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மகாபுருஷர் சுவாமி யோகானந்தர். எதற்காக இப்படி அவர்கள் பிறக்க வேண்டும்? அவங்க அவங்களுடைய திவ்ய லோகத்திலே இருந்து சங்கல்பம் செய்தாலே போதும், இந்த மாந்தர்கள் ஆன்மீக விழிப்புணர்வு பெறட்டும், ஆன்மீக நாட்டமுடையவர்களின் மாயை விலகட்டும் என்று ஒரு முறை சங்கல்பம் செய்தாலே எல்லாமே விலகிவிடும். அப்படி இருக்கும்போது எதற்காக பிறக்க வேண்டும் என்றால் ஒரு லீலை. ஒரே வார்த்தையில் சொல்கிறாங்க, இது பகவானுடைய லீலை. லீலை என்றால் ஒரு விளையாட்டு. இன்னும் சொல்லப்போனால் நாம் பிறப்பதும் இறப்பதும் எல்லாமே ஒரு விளையாட்டு போன்றதுதான். இந்த விளையாட்டை நாமே விரும்பி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த அறியாமை எவ்வளவு காலம் இருக்குமோ அவ்வளவு காலம் இந்த விளையாட்டு தொடரும் என்று அன்பு மொழியில் அன்னையார் சொல்லியிருக்கிறார். மனிதன் எந்த அளவுக்கு அறியாமையை பிடித்திருக்கிறானோ அந்த அளவுக்கு அவனுடைய பிறவியினுடைய இன்பத் துன்பங்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறோம். எனவே நாம் அறியாமல் இருப்பதற்கு காரணம் நாமே தான். முழு உண்மை இதுவே. அப்படி இருக்கும்போது அவர்களும் நம்மை போன்று அறியாமையில் இருந்து ஞானத்தை பெற்றவர்களை போன்று வாழ்ந்து காண்பிக்கிறார்கள். ஒரே வித்தியாசம், அவர்கள் நினைத்த கணத்தில் அந்த மாயையை, அறியாமையை நீக்கிக் கொள்ள முடியும். ஏனென்றால் அவர்கள் நித்திய சித்தர்கள். அவருடைய திரை மறைக்கப்பட்டிருக்கு, அவர்கள் நினைத்தால் விலக்கிவிட முடியும். ஆனால் நாம் கொஞ்சம் கடினப்பட்டு உழைக்க வேண்டும். நம்முடைய தனித்துவம், அதாவது இந்த உடல் உணர்வை தாண்டி தெய்வீக உணர்வு நிலையில் நிலை பெறுவதற்கு நாம் உண்மையாக முயற்சி செய்ய வேண்டும். இந்த உண்மையாக என்பதில் தான் உண்மையான அர்த்தம் பொதிந்திருக்கிறது. மனிதன் இறைவனை பற்றி நன்றாக பேசுவான், ஆனால் இன்பம் நாட்டம் அனுபவிப்பதற்கான சூழ்நிலை வந்தால் அனைத்தையும் மறந்து விடுவான். உண்மையாக சொன்னால் நாம் கடவுளை விரும்பவில்லை. இது அன்னையாருடைய வாசகம். உண்மையிலேயே நமக்கு பகவான் வேண்டியதில்லை. நமக்கு வேண்டியதெல்லாம் இந்த உலகம், அது தருகின்ற இன்பங்கள். எனவே தான் இந்த விளையாட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. இப்படி முடிவில்லாத இந்த ஓட்டத்தில் ஒரு லட்சியத்தை, ஒரு இறைநிலை, அந்த ஒரு அனுபவத்தை பக்தர்களோடு பகவான் பகிர்ந்து கொள்கிறார். தாமே மனிதனாக பிறந்து அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார். ஆனால் எடுத்த எடுப்பிலேயே எல்லா மனிதர்களிடத்திலும் அந்த அனுபவத்தை புகுத்த முடியாது. எனவே தம்மோடு அந்தரங்க பக்தர்களை வரவழைத்து அவர்கள் மூலம் லீலை செய்து அதன் மூலம் அந்த ஆன்மீக அனுபவம் பல ஆண்டுகள், பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தொடரும்படி பகவான் செய்கிறார். அப்படி வந்தவரில் ஒருவர் சுவாமி யோகானந்தர். இவர் பிறக்கும்போது ஒரு பக்தி மிகுந்தவராக இருந்தார். இளமையிலேயே பக்தி அவருக்கு அதிகம், கூச்ச சுபாவம் இருக்கும். அவர் தட்சிணேஸ்வரத்தில் தான் அருகிலேயே அவர் பிறந்திருக்கிறார். எனவே சிறு வயதில் இருக்கும்போதே தட்சிணேஸ்வர தோட்டத்திற்கெல்லாம் போவதுண்டு. குருதேவரை பற்றி மற்றவங்கெல்லாம் பேசுவாங்க. அவர் ஒரு பைத்தியக்கார பிராமணர் அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த சிறுவன் கேட்டிருக்கிறான். அவரை பற்றி அவரும் ஒரு கற்பனை வைத்து கொண்டிருந்தார். ஒரு முறை அப்படி பூந்தோட்டத்தில் பூ பறிக்க போகும்போது
ஒருத்தர் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாப்படி. கடைசியில் பார்த்தா அது ஸ்ரீராமகிருஷ்ணர்னு சொல்லி அவனுக்கு தெரிய வந்தது. அப்புறம் கொஞ்சம் 16-17 வயசு இளைஞனாக இருக்கும்போது குருதேவரை பற்றி சுலப் சமாச்சார் என்ற பத்திரிகையில் கேசவ சந்திர சென் பல கட்டுரைகளை எழுதியிருந்தார். ஸோ அதை படித்த பிறகு தான் ஸ்ரீராமகிருஷ்ணரை பார்க்கணும்னு சொல்லிட்டு இவருக்கு ஆவல் வந்திருக்கு. ஸோ எனவே அவர் வந்து கோயிலுக்கு போகிறார். அதான் ஏற்கனவே கூச்ச சபாங்க இருந்ததுனால குருதேவருடைய அழைக்குள்ளே போகிறதுக்கு பதிலாக வெளியே நின்றுட்டு இருக்கிறார். குருதேவருக்கு எல்லாம் தெரியும். ஸோ அவர் வந்து பக்கத்தில் இருந்த ஒரு பக்தர்கிட்ட சொல்லி வாசலில் யாராவது இருந்தாங்கனாக்கா வர சொல்லு, யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர் வர சொல்லுன்னு சொல்லும்போது இவர் மட்டும்தான் நின்றுட்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் உள்ளே வந்தோடனே நீ யாருப்பா, உன் பேர் என்ன எல்லாம் கேட்டபோது அவங்க அப்பா பேர் சொல்கிறார். சந்திரராய் சௌத்ரி, நமன் சந்திரராய் சௌத்ரி. உன்னுடைய அப்பாவை எனக்கு தெரியும். அந்த நாட்களில் பாகவதம் முதலிய புனித நூல்களை கேட்பதற்கு நான் அடிக்கடி உன் வீட்டுக்கு வருவேன். உன் வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும் என் மேலே மரியாதை உண்டு. ஸோ குருதேவர் வந்து பல இல்லங்களுக்கு செல்கிறார்ன்றதை நம்ம பார்த்துருக்குறோம். எங்கெல்லாம் இறைவனுடைய மகிமைகள் பாடப்படுகிறதோ பேசப்படுகிறதோ அந்த இடங்களுக்கெல்லாம் இத்தனைக்கும் சாட்சாத் பரம்பொருளாக இருந்தாலும் அவர் சென்று கேட்பதுண்டு. ஏனென்றால் பகவன், பக்தன், பாகவதம் இம்மூன்றும் வேறல்ல என்று குருதேவர் சொல்வார். எங்கெல்லாம் இறைவனுடைய மகிமைகள் பாடப்படுகிறதோ அங்கெல்லாம் இறைவனுடைய சாநித்தியம் வெளிப்படும். எனவே தான் தினசரி நம்முடைய இந்து தர்மத்தில் பாராயணம் செய்வதற்கென்று ஒரு நித்திய கடமை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சந்தியாவந்தனம் எல்லாமே அதற்காகத்தான். சந்தியாவந்தனம் முடிந்த பிறகு புருஷ சுத்தம், பகவத்கீதை, ஸ்ரீருத்ரம், பகவத்கீதை, உபநிடதங்கள் இது எல்லாம் பாராயணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு விதிமுறை அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் நாம் இப்போதெல்லாம் அதையெல்லாம் செய்வதில்லை. ஒரே ஒரு அனுஷ்டானத்தை நாம் மறக்காமல் பண்ணுறோம். அது என்னன்னாக்கா டிவி பார்க்குற அனுஷ்டானம், சீரியல் பார்க்குற அனுஷ்டானம், சினிமா பார்க்குற அனுஷ்டானம். அதுக்கு பதிலாக இப்போ மாறி இருக்குது. எனவே அதன் மூலமாக நமக்கு என்ன நடக்கின்றது வந்து நாம் சொல்ல வேண்டியதே இல்லை. ஸோ இறைவன் வேண்டுமா இல்லது உலகியல் வேண்டுமான்றது நாம் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை முறையை பார்த்தாலே நமக்கு தெரிந்துவிடும். ஸோ உண்மையிலே நமக்கு இறைவனை விட அந்த உலக படைப்புகள் அதில் தருகின்ற இன்பங்கள் தான் நமக்கு அதிகமான நாட்டம். கொஞ்சம் நாம் அந்த பாராயணம் எல்லாம் செய்து பார்த்தால் அதில் ஒரு இன்பம் கிடைக்கும். அது உணர ஆரம்பிச்சோம்னாக்க நாம் விட மாட்டோம். நித்தியமாக பாராயணம் செய்வோம். தீவிய பிரபந்தம், தேவாரம், திருவாசகம் இது எல்லாமே உண்மையிலே பகவானுடைய அனுகிரகம் இருந்தால்தான் பண்ண முடியும்னு சொல்வார்கள். ஆனால் அதற்காக நாம் பிரயத்தனம் பண்ணாமல் இருந்தால் அது நம்முடைய முட்டாள்தனம். எனவே தினசரி இது ஒரு நித்திய கடமையாக நாம் செய்வோம். நம்ம பண்ணுறதை பார்த்தா தான் நம்ம பார்க்குற குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளும் சரி மற்றவங்களும் சரி கொஞ்சம் கடைபிடிக்க ஆரம்பிப்பார்கள். அது அவங்களுக்கு நல்லது நடக்கும், குடும்பத்திற்கும் நல்லது நடக்கும். அதுக்கப்புறம் குருதேவர் அவங்ககிட்ட பேசிட்டு மீண்டும் இங்கே வா அப்படின்னு சொல்வார். குருதேவர் ஒருத்தர்கிட்ட மீண்டும் இங்கே வான்னு சொல்லிட்டாக்கா அவர் இழுத்துட்டாருன்னு அர்த்தம். ஸோ அவங்களால அங்கே போகாமல் இருக்க முடியாது. ஸோ இவர் வந்து யோகின் வந்து அவரை பற்றி நினச்சிட்டே வரார். இவர் நிச்சயமாக கடவுளை பார்த்த பெரிய மகானாக இருக்கணும். அவரை பற்றி சரியாக புரிஞ்சு கொள்ளாதவங்க தான் அவரை பைத்தியம் என்றெல்லாம் சொல்கிறாங்க. அவர்கிட்ட இருக்கிற அந்த தெய்வீக அன்பு, அர்த்தமுள்ள அந்த பேச்சு, அந்த ஆன்மீக பரவச அனுபவம் எளிதாக ஒருத்தருக்கு கைகூடாது. குருதேவரை நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு அவர் போகிறார். அப்போது குருதேவர் மறுபடியும் அவரை பார்க்கும்போது, நீ வந்து ஒரு உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவன், உங்ககிட்ட நல்ல குணங்கள் எல்லாம் இருக்குது, நீ ஆன்மீகத்தில் வெகு எளிதாக முன்னேறுவன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறார். அவங்க அப்பா வந்து பெரிய பணக்காரராக இருந்தாலும் ஆன்மீக நாட்டத்தில் அதிகமாக ஈடுபாடு கொண்டு இருந்ததுனால சொத்துக்களெல்லாம் அவர் சரிவர பராமரிக்கலை. முழுக்க முழுக்க தான தர்மம் அதிலே இருந்தார். அதுக்கு இன்னொரு காரணம் இருந்தது. அவருக்கு வந்து தன்னுடைய மகனான யோகியின் மேலே அபார நம்பிக்கை. அவன் வந்து எதிர்காலத்தில் நம்முடைய குடும்பத்தை நல்ல விதமாக பார்த்து நல்ல செழுமையான நிலைக்கு கொண்டு போவான். அதனால் நாம் வந்து இப்போதைக்கு இதே மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோடு அவர் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் சின்ன வயசில் யோகினுக்கு வந்து ஒரு மனசில் ஒரு எண்ணங்கள் வரும். திடீர்னு விளையாடிட்டு இருப்பா அப்படி. அப்புறம் இரவு நேரத்தில் வானத்தில் நட்சத்திரங்களெல்லாம் பார்ப்பார். பார்த்தோன்னே அவருடைய மைண்டு வந்து கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு போகும். நான் எங்கே இருக்கிறேன், நிச்சயமாக இந்த உலகத்தை சார்ந்தவன் கிடையாது. அப்போ ஏன் இங்கே வந்து இவங்களோட விளையாடிட்டு இருக்கிறேன், இவங்கெல்லாம் என்னுடைய தோழர்களாக இருக்கவே முடியாது. நான் அங்கே தெரிகிற அந்த நட்சத்திரந்து ஏதோ வந்திருக்கணும், ஆனால் எங்கேருந்து வந்திருக்குன்னு தெரியல.
நான் அந்த உயர்ந்த உலகத்தை சேர்ந்தவனா இருந்தால் இங்கே நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், காண்பதெல்லாம் வெறும் கனவான்னு சொல்லிட்டு அவர் அடிக்கடி நினச்சி பார்ப்பார். வளர வளர இந்த கற்பனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். இதை பல மகான்களுடைய இளமை காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பூர்வ ஜென்ம தொடர்பு சின்ன வயசில் அவங்களுக்கு பல நேரங்களில் வெளிப்படுறதை பார்க்கலாம். சுவாமிஜியும் அவர் இளமையில் இருக்கும்போது 2 விதமான காட்சிகள், ஒன்று துறவியாக இருக்கிறது, இன்னொன்று பெரிய ஒரு ராஜாவாக இருக்கிறது. அப்புறம் தான் சாதாரணமானவங்க இல்லை, ஒரு உணர்வு சின்ன வயசுலேயே அவருக்கு இருக்கும். அவருக்கு தினமும் ஜோதி தரிசனமும் தெரியும். தூங்குவதற்கு முன்பு இதெல்லாம் பார்ப்பார். இதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது சின்ன வயசுலேயே பிறக்கும்போதே அந்த தெய்வீக அம்சங்களோடு அவங்க பிறப்பதால் அந்த சில நேரங்களில் அவங்களுடைய மனதில் தோன்றி மறைவு. அப்புறம் உபநயன சடங்கு முடிஞ்ச பிறகு நிறையவே அவர் பூஜை பண்ணுவார், தியானம் பண்ணுவார். அப்புறம் ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள் எல்லாம் படிப்பார். ஸோ இப்படி பாராயணம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய மனசு உயர்ந்த நிலையிலேயே இருக்கும். உங்களே பார்த்தீங்கன்னாக்கா ராமாயணம், மகாபாரதம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மறந்துட்டு வரோம். இளைய தலைமுறை மறந்துட்டு வந்துட்டு இருக்குது. சமீபத்தில் போன சர்க்கொழில் சொன்னோம், ஒரு இளம் காலேஜ் படிக்கிற பொண்ணு விபீஷ்ணன் யாருன்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன். விபீஷ்ணனை பற்றி யார் அது விபீஷ்ணன்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி நாம் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் குடும்பத்தில் இன்னும் உட்காந்து ராமாயணம், மகாபாரதம், தெய்வரம், திவ்ய பிரபந்தங்கள்லாம் சொல்லி கொடுத்தோம்னா, குழந்தைகளை படிக்கிற மாதிரி ஊக்குவித்தால் அவர்கள் நல்ல விதமான வாழ்க்கையை வாழ்வாங்க. ஸோ இப்படி தினசரி இப்படி இந்த மாதிரி அவர் டெய்லி ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணிட்டு வருவார். அப்புறம் பள்ளியிலும் படிப்பார். பள்ளியில் நல்லாவே படிச்சுட்டு வந்தார். அப்புறம் யோகினரோட குருதேவரோடு நல்ல ஒரு தொடர்பு ஏற்பட்ட பிறகு அவருக்கு உலகினுடைய நிலையாமை புரிந்திடும். நான் திருமணமே செய்து கொள்ளக்கூடாது, நான் ஒரு உயர்ந்த ஆன்மீக வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணுறார். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆன்மீக வாழ்க்கை வாழணும் எண்ணம் வந்தாவே நமக்கு பல பேரை பார்ப்போம். யோகம் மார்க்கத்தில் பண்ணுறவங்க ஹட யோகம், அப்புறம் கிரியா யோகம், குண்டலினி யோகம், இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் சில பேர் போவாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, தகுதி அவங்களுக்கு இருப்பதில்லை. இப்போ குண்டலினி யோகம் பண்ணுறது இருந்தாக்கா 12 ஆண்டுகள் வலுவாத பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சிருக்கணும். அப்புறம் அவங்களே உணவு சமைச்சிருக்கணும். 2வது அவங்க இருக்கிற அந்த காற்றோட்டம் தூய்மையானதாக இருக்கணும். அவங்க குருநாதரோடு வாழணும். அந்த குருநாதருடைய நேரடி தொடர்பில் தான் அந்த குண்டலினி யோகம் பழகணும். இப்படி இல்லாமல் நாமளே ஏதோ ஒரு வாசனை அது இதுன்னு சொல்லி பண்ணும்போது மனநிலை பாதிக்கப்படுகிறார்கள். இல்லைனாக்கா உடம்பு மிகுந்த பாதிப்புக்குள்ளாகுது. இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளான பல பேரை நம்ம பார்க்கக்கூடிய சூழல் நமக்கு வருது. ஒருத்தர் இதே மாதிரி தான் யோகம் ரொம்ப பழகி கடைசியில் உடம்பு ஒல்லியாகி படுத்த படிக்கையாக இருக்கிறாரு நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர். ஸோ இது எல்லாமே எதனால் ஏற்படுதுனாக்கா முறையான அந்த ஒரு பேஸ்மெண்ட், அடித்தளம் இல்லாமல் பழகிறது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இதுதான் ஆன்மீக வாழ்க்கை, இது பழகணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்துடுது. ஸோ இவர் தட்சிணேஸ்வரத்தில் இருக்கும்போது நாராயணன் என்ற பெயர் கொண்டு ஒரு அடையோகியாக பார்ப்பார். அவர் பல அடையோகங்கள் எல்லாம் பண்ணுவார். ஈரமான துணியை வாய்க்குள்ளே விட்டு வயிறு வரைக்கும் கொண்டு செல்வார். அதே துணியை வெளியில் எடுப்பார். அப்புறம் டம்ளராக நீரை குடிப்பார். அதே மீண்டும் வெளியில் கொப்பளிப்பார். இந்த மாதிரி பல பயிற்சிகள் செய்து அடையோகத்தை பண்ணுறது தான் இவங்களுடைய லட்சியமாக இருக்கும். உடம்பு நோயற்றதை வாழ செய்யணுன்ற ஒரு எண்ணமாக அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதை பார்க்கும்போது இவருக்கு அதை பண்ணணும்னு ஆசை வந்தது. நானும் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அடையோகியை பார்த்தோம். அவர் ஏராளமான உணவு சாப்பிடுவார். சாப்பிட்டதெல்லாம் இதே மாதிரி தான் வெளியில் கொண்டு வருவார். ஒரு மனுஷன் அதிகபட்சம் எவ்வளோ இட்லி சாப்பிட்லாம்? மிஞ்சி போனால் 5 இல்லை 10, அதிகபட்சம் 15. இவர் 80 இட்லி சாப்பிடுவார். அப்புறம் உணவு பார்த்தீங்கன்னா மத்தியானம் இந்த அளவுக்கு ஒரு குவியலாக இருக்கும் அரிசி சாதத்தை சாப்பிடுவார். அப்போ நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது மாதத்துக்கு 10,000 செலவாகும் உணவுக்கெல்லாம். இவர் வந்த பிறகு 20,000 ஆயிடுச்சு. ஸோ நாம் எல்லாரும் சாப்பிட்ற அதே சாப்பாடு இவர் சாப்பிட்றார். கடைசியில் அந்த சமயத்தில் இந்த தலைவர் தயவு பண்ணி போயிட்டு வாங்கோ, எங்களால் கட்டுப்படி ஆக முடியாதுன்னு சொன்ன பிறகு அவர் கிளம்பி போனாங்க.
ஸோ இந்த மாதிரி ஹடயோகம் பண்ணுறதன் மூலமாக பலவிதமான ப்ராக்டிஸ் எல்லாம் செய்து உடம்பை வந்து அவங்க வந்து திடகாத்திரமாக வச்சுருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இவர் அதெல்லாம் பார்த்துட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறார். குருதேவர் இதை பார்க்குறார். நீ வந்து அதை பண்ணாத, அதை பண்ணனாக்கா உடல் மேலே தான் அதிகமாக கவனம் இருக்கும், கடவுளை நீங்கள் அதிகமாக நினைக்க மாட்டேன், அதனால் போகாதுன்னு சொல்லும்போது இவர் நினைப்பார் குருதேவருக்கு பொறாமரை நான் அவர்கிட்ட போகிறதுன்னு சொல்லிட்டு, அதனால தான் இப்படி எல்லாம் சொல்கிறான்னு அவர் நினைப்பார். அவர்கிட்ட கேட்பார், மனசில் வந்து காம எண்ணங்கள் தீய எண்ணங்கள் வராமல் இருக்கலாம், என்ன பண்ணணும், நீ ஹரிநாமத்தை சொல்லு. அவர் நினைக்கிறார், கல்கத்தாவில் எத்தனையோ பேர் ஹரிநாமத்தை சொல்கிறாங்க, யார் யாரோ ஜெபிக்கிறாங்க, வாழ்க்கையில் தவறி போனவங்கெல்லாம் கூட ஜெபம் பண்ணுறாங்க, ஜெபம் மாதிரி உருட்டிட்டு அவங்களுக்கெல்லாம் போயிடுச்சா, இவர் சும்மா சொல்லிட்டு இருக்கிறாரு, நம்ம ஹடயோகத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அது ஒன்றும் பெரிய சக்ஸஸ் ஆகலை. ஆனாலும் குருதேவர் சொன்னாருன்னு சொல்லி ஹரிநாமத்தை ஜெபம் பண்ண அவருடைய மனசில் வந்து முற்றிலுமாக அந்த எண்ணங்கள் விடுபடுறதை அவர் வந்து பார்க்குறார். அப்போ தான் அவருக்கு புரியுது, ஸோ குருதேவர் சொல்கிறதை நாம் முழுமையாக கடைப்பிடிக்கணும், அவருடைய வார்த்தையை மீறி நம்ம போனோம்னாக்கா நமக்கு ஆபத்துன்றது அவர் புரிஞ்சுக்கிறார். ஸோ குருதேவர் சொல்வதெல்லாம் ஆன்மீக சாதனை என்ற பெயரில் அதிகமான தேவையில்லாத சாதனைகள் செய்து நேரத்தை வீணாக்காதீர்கள், அதற்கு பதிலாக இறைவனை சிந்திப்பதில் நேரத்தை செலவிடுங்கள். இறைவனை பற்றி அதிகம் சிந்திக்க உங்களுக்கு எல்லாமே கைகூடும். பகவானை பற்றினால் எல்லா விதமான அனுகூலமும் நமக்கு வாழ்க்கின்றது குருதேவருடைய உபதேசங்களில் ஒன்று. ஸோ அப்புறம் அவர் வந்து படிக்கிறார். ஆனாலும் குடும்ப சூழ்நிலையை பார்க்கும்போது வேலைக்கு போகிறேன்னு நினைக்கிறார். 1884ஆம் ஆண்டு வாக்கில் கான்பூருக்கு போய் அவர் வந்து வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு மாமா வீட்டுக்கு போகிறார். ஆனாலும் வேலை கிடைக்கல. ஸோ உடனே அவருடைய மாமாலாம் பார்த்துட்டு இவர் வந்து நிறைய ஜபதியானம் பிரார்த்தனை இதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பார். இதை பார்த்தோன்னே அவங்க மாமா லெட்டர் போடுறார், தயவு பண்ணி உங்கள் பையனுக்கு இந்தியாவில் கல்யாணம் பண்ணிடுங்க, இல்லைனாக்கா அவன் வீட்டை விட்டு போயிடுவான்றார். உடனே வீட்டில் இருக்கவங்களாம் ரகசியமாக பொண்ணெல்லாம் பார்த்து கல்யாணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி உங்களுடைய அப்பாவுக்கு வந்து உங்களுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் கிரிட்டிக்கலாக இருக்கிறாங்க, சீக்கிரமாக வாங்க கேட்குறாரு. இவருக்கு அம்மா மேலே ரொம்ப பாசம். அலறி அடிச்சுட்டு வீட்டுக்கு போனாக்கா அங்கே எல்லாம் ரெடியாக இருக்குது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. இவருக்கு ஒரே ஷாக்காக இருக்கும். இவர் வந்து உடனே சொல்லுவார், நான் வந்து திருமணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு கிளியராக சொல்கிறாரு. யாராலும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, ஒன்றுமே நடக்கலை. கடைசியில் அவங்க அப்பா வந்து தலை மேலே கை வச்சுட்டு கூண்டி குறுகி உட்காரார். கடைசியில் அவங்க அம்மா வந்து ரொம்ப அழுதுகிட்டு, உனக்கு பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, தயவு பண்ணி எனக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கோ, உன் முடிவில் தான் அப்பாவுடைய கௌரவமே அடங்கியிருக்குன்னு சொல்லி ஒப்பாரி அழுறாங்க. அம்மாவுடைய அழுகையை பார்த்துட்டு சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பண்ணிக்குவார். அன்றைக்கி இந்த இரவு நேரத்தில் அவர் மொட்டை மாடிட்டு இருந்துட்டு இறைநாமத்தை ஜபம் பண்ணிகிட்டே இருப்பார். அப்படி பல மகான்களுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். ராமலிங்க அடிகளும் அதே மாதிரி திருமணம் ஆன அன்றைய இரவில் திருவாசத்தை அவங்க வந்து மனைவிக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே நித்திய சித்தர்கள், உடல் உணர்வை தாண்டியவர்கள். அவங்களுக்கு வந்து எந்த பந்தமும் இருக்காது, அவங்களுடைய மனசு வந்து உடலை பற்றாது. அந்த நிலையிலேயே அவங்க இருக்கிறதுனால யாராவது அந்த நிலைக்கு அந்த ஈவன் அந்த மனைவி வந்தாலும் அவங்களும் தெய்வீக நிலைக்கு தான் மாறுவார்கள். பிற்காலத்தில் எங்கள் அம்மா வந்து குருதேவருடைய அனுகிரகத்தை பற்றி மிகப்பெரிய சாதகியாக தபஸ்வினியாக மாறினாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் வந்து முறையாக இல்லறம் நடத்தலைன்றது தெரிய வருது. அப்போ வந்து அம்மா வந்து சொல்வாங்க, என்னப்பா நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்குன்னு. அப்போ அவர் சொல்வார், நீ தானமாக என்னை போஸ்ட் பண்ண, உனக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன், அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிட்டேன். உடனே அம்மா சொல்லுவாங்க, அடங்கப்பா அது எப்படி உனக்கு ஆசை இல்லாமல் நீ கல்யாணம் பண்ணிக்கியா அப்படின்னு கேட்டோடனே இவருக்கு எல்லாரும் மேலே வெறுப்பு வந்துடுச்சு. ஈவன் எல்லோருமே சுயநலமாக எண்ணத்தோடு தான் இருக்கிறாங்க, யாரும் உண்மையாக இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு புரியுது. ஸோ இறைவன் மட்டுமே உண்மை, குருநாதர் மட்டுமே உண்மைன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. ஆனாலும் நான் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டேன், குருதேவரை பார்க்கறது எப்படி, எந்த முகத்தில் அவர் போய் பார்ப்பேன், அதனால் நான் அவரை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே ஒரே மனப்போராட்டத்தோடு இருக்கிறார். குருதேவருக்கு எல்லாமே தெரிய வருது. ஸோ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு வர சொல்லி சொல்லுவார். பொருள் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பார், ஆனால் பேலன்ஸ் கொடுத்துருக்க மாட்டார். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி குருதேவர் ஒரு பக்தர்கிட்ட சொல்வார், யாராவது பணத்தை கொடுத்தா அவற்றை உரிய பணத்தை மீண்டும் கொடுத்துருக்கக்கூடாதா பேலன்ஸ் அமௌண்ட்டை. யோகின் வந்து அந்த மாதிரி கொடுக்காம இப்படி பண்ணிட்டு இருக்கிறானே, என்ன மனுஷன் அவன் அப்படின்னு அதுக்கு சொல்லும்போது அந்த மனுஷன் நேராக போயிட்டு
யோகின்கிட்ட குருமரை இப்படி உன்னை பற்றியெல்லாம் வரவங்க போகிறவங்கிட்ட எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாருப்பா, என்னன்னு கொஞ்சம் பாருங்கள். இவருக்கு உடனே ரோசம், நான் அவ்வளோ கேவலமான மனுஷனா, குருதேவர் என்னை பற்றி அவ்வளோ தப்பாக நினைக்கிறார், முதல்ல இந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு இனிமேல் அவருடைய சங்காசமே வேணான்னு சொல்லிட்டு நம்ம வந்துடும் சொல்லிட்டு போகிறார். போனவுடனே பார்த்தா வெளியில் குருதேவர் இவருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறார், யோகின் வருவான்னு சொல்லி. பார்த்த உடனே குருதேவர் சொல்கிறார், நீ திருமணம் பண்ணிக்கிட்டு இல்லை, அவ்வளோதானே, இந்த நான் மட்டும் என்ன திருமணம் பண்ணிக்கலையா, நானும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு இந்த இடத்துல, அதாவது குருதேவர் தன்னை சுட்டி காட்டி, திருமணம் இந்த அன்பு இருந்தால் நீ 1,00,000 முறை திருமணம் செய்து கொண்டாலும் தப்பு இல்லை, தீங்கு இல்லை. இல்லறத்தில் இருந்தபடியே இறைவனை அடையணும்னு நினைக்கிறியா, உன் மனைவியை கூட்டிட்டு வா, நான் உங்கள் இருவரையும் அதுக்கு தகுதியுடையவராக ஆக்குகிறேன். இல்லைன்னா உலகை துறைந்த கடவுளை அடைய விரும்புகிறாயா, அதையும் சாத்தியமாக்குறேன்னு சொல்லிட்டு குருதேவர் சொல்வார்கள். ஸோ அதுக்கப்புறம் தான் குருதேவருக்கு புரியுது, குருதேவர் நம்மளை அந்த ஒரு மன போராட்டத்தில் மீட்பதற்காக இந்த யுக்தியை பயன்படுத்தினார்னு சொல்வார். புரிஞ்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் குருதேவர்கிட்ட மீண்டும் வர ஆரம்பிப்பார். ஆனாலும் ஒரு பாவம் மரியாதை தன்னுடைய மனைவி கிட்ட நாம் தகுந்த அதை விதத்தை பார்த்து அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதை குருதேவர்கிட்ட சொல்லும்போது உங்களுடைய மனைவியை கூட்டிகிட்டு வாங்க சொல்லும்போது, ஒரு தேவிக்கு அந்த வங்காளத்தில் செவ்வாய் அல்லது சனிக்கிழமை நாட்களில் விசேஷம், ஏதோ ஒரு நல்ல நாட்கள்னு அந்த கருதுவாங்க. அந்த மாதிரி கொண்டு வரும்போது குருதேவர் அவங்க தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி, நீ இனிமேல் அவளை பற்றி கவலைப்படாதுன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் இவர் தீவிரமாக ஆன்மீக சாதனைகள் செய்வார். குருதேவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கடைபிடிக்க ஆரம்பிப்பார். இருந்தாலும் முழுமையான நம்பிக்கை அவருக்கு கொஞ்சம் வரல, கொஞ்சம் விட்ட கூட தொட்ட மாதிரி இருந்தது. அவர் ஒரு முறை நைட் டைமில் குருதேவர் சவுக்கு தோப்புக்கு போயிருப்பார். இவர் ரூமில் பார்க்கும்போது இல்லை, இவர் எங்கே போயிட்டாரு, ஒரு வேளை நகபத்து போயிருப்பாரா, இவர் காமினி காஞ்சனம் தியாகம்னு சொல்கிறாரு, இவரும் அதே மாதிரி தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்துடு. அப்போ இவர் சோதிக்கணும்னு சொல்லிட்டு மிட் நைட்டில் பின்னாடி போகும்போது குருதேவர் பார்த்துட்டு, என்னப்பா இங்கே என்ன பண்ணன்னு கேட்கும்போது அவருடைய மன ஓட்டத்தை புரிஞ்சுக்குவார். நல்லது, நீ செய்தி சரிதான், சாதுவை பகலிலும் இரவையும் கண்காணி, அதன் பிறகு நம்பு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அவர் ரொம்பவே வெட்கப்பட்டார், குருதேவர் எந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கிறேன்னு சொல்லி. அதன் பிறகு இவங்களுக்கு குருதேவருக்கும் அந்நியாருக்கும் தொண்டு செய்வதே என்னுடைய வாழ்க்கையை லட்சியமாக கொண்டு அந்நியாருக்கு அந்தளவுக்கு தொண்டு செய்வார். அந்நியாருடைய பிகினிங்கில் யோகின் தான் அவருடைய பொறுப்புகளை ஏற்று அம்மாவை பார்த்துக்குவார். அதன் பிறகு சாரதானந்தர் அந்த பொறுப்பை ஏற்றுக்குவார். ஒரு முறை குருதேவர் யோகின்கிட்ட கேட்குறார், நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற, நீங்கள் இல்லறத்தாலும் கிடையாது, துறவியும் கிடையாது, நீங்கள் குணங்களை கடந்த இறைவன் அப்படின்னு சொல்லும்போது நீ கொடுத்த விளக்கம் சரியானதுன்னு சொல்வார். ஸோ சீடர்கள் தன்னை எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறாங்கிறத குருதேவர் கேட்பார். ஒருவேளை இப்படி யாராவது பதில் சொன்னாங்கன்னாக்கா தன்னை பற்றி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, தன்னை ஒரு லட்சியமாக கொண்டிருக்காங்கன்னு சொல்லி அவர் மேலும் மேலும் அதிகமான ஆன்மீக சாதனைகள் செய்து அவங்கள ஆன்மீக பாதையை கூட்டின்னு போவார். ஸோ நம்பிக்கை, ஸோ இந்த நம்பிக்கை இருந்தால்தான் நாம் ஒரு காரியத்தை முழுமையான ஈடுபாட்டோடு செய்வோம். ஸோ அந்த நம்பிக்கை எப்படி பெறுவது, மேலும் மேலும் பழகும்போது அவங்கள பற்றி தெரியும் போது, ஸோ குருதேவரை பற்றி நூல்களை படிக்கும்போது, அவரை பற்றி சிந்திக்கும்போது, அவருடைய திருநாமத்தை சொல்லும்போது நம்பிக்கை மேலும் மேலும் திடப்படும். கடைசியில் அவருடைய அனுகிரகத்தினால அந்த நம்பிக்கையின்மைக்கு பதிலாக அந்த சான்று, அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும். அது கிடைக்கும்போது நாம் உண்மையான லட்சியத்தை அடைகின்ற நிலைக்கு சென்று விடுவோம். ஸோ இதை குருதேவர் தன்னுடைய சீடர்களில் நிதர்சனமாக காட்டுகிறார். அப்புறம் குருதேவர் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடாக இருப்பார். அப்படி அந்த உணவு என்பது உடலை வளர்ப்பதற்கு தானே தவிர சுவைக்காக அல்ல. ஸோ புலநடக்கம் தன்னுடைய சீடர்கள்கிட்ட இருக்கணுன்றது கண்டிப்போடு பார்ப்பார். ஸோ இதை எல்லா விதத்திலும் அவர் பயிற்சி கொடுப்பார். உணவு மூட்கொண்டு அவங்க பழகும் விதம், அந்த மனப்பாங்கு, இது எல்லாமே குருதேவர் நல்ல விதமாக பயிற்சி கொடுப்பார். இவருக்கு யோகினுக்கு ரொம்ப இரக்க சுபாவம். அதனால அந்த இரக்க சுபாவமே அவருக்கு ஒரு தடையாக இருந்தது. ஒரு முறை கரப்பான் பூச்சி இருக்கும், அது குருதேவரை விட்டு கொண்டு இதை கொண்டுடுன்னு சொல்வார். இவருக்கு இரக்க சுபாவம் விட்டுட்டு இவர் வெளியில் விட்டுட்டு வந்துடுவார். குருதேவர் அதை பார்த்துட்டு, நான் அதை கொண்டுடுன்னு சொல்லியிருக்கிறேன், நீ அதை பண்ணாமல் வந்துட்டு இருக்க, நீ என்னுடைய வார்த்தையில் அப்படியே நீ கேட்குறோம், இல்லைனாக்கா முக்கியமான விஷயத்தில்
உன்னுடைய விருப்பப்படி செய்து வழி தவறி போயிடுவார் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு முறை ஒரு வானொலியை வாங்கிட்டு வர சொல்லி அவருக்கு அனுப்புவார். இவர் கடைக்காரங்கிட்ட போயிட்டு வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு வந்த பார்த்துட்டு தான் அதில் ஓட்டை இருக்கிறது தெரியும். இவர் போயிட்டு குருதேவர் காட்டுன்னு, நீ என்ன முட்டாளா, கடைக்காரன் என்ன தர்மம் செய்யறதுக்காக கடையை வச்சிருக்கிறான், அவன் தர்ம வாழ்க்கையை வாழ்க்கைக்காக நீ தான் அவனை பார்த்து நல்ல பொருளாக பரிசோதனை பண்ணி வாங்கிக்கணும். இந்த மாதிரி முட்டாள்தனமாக பண்ணாக்கா கடவுளாக காப்பாற்றுவார், கொஞ்சம் யோசனை பண்ணு அப்படின்னு சொல்லி திட்டுவார். அதுக்கப்புறம் நல்ல பல விலைகளை நல்லா விசாரிச்சுவாங்க. அப்புறம் யாராவது ஏதாவது கொசுறு தந்தால் அதையும் கேட்டுட்டு வாங்கிட்டு வா, முட்டாளாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இன்னொரு காட்சியை பார்க்கலாம். அந்நியாருடைய வாழ்க்கையில் இவங்க குழப்பமா, அவங்க அவசரமாக இப்போ பரபரப்பாக தான் இருப்பாங்க. ஒரு முறை ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு வண்டி அவங்கள கொஞ்சம் இடிச்சிடும், கொஞ்சம் கீழே விழுந்து லைஸாக அடிபட்டுடும். அப்போ அம்மா கிட்ட சொல்லும்போது அம்மா திட்டுவாங்க, நீங்கள் ரோட்டில் பார்க்கும்போது நடக்கும்போது அங்கேயும் இங்கேயும் பார்த்து நடக்கணும், நீங்கள் கவனமாக இல்லாமல் கடைசியில் அம்மா காப்பாற்ற சொன்னாக்க நான் என்னம்மா பண்ணுவேன்னு சொல்லிட்டு குருதேவர் அந்த அந்நியார் அவங்கள திட்டுவார். ஸோ நமக்குன்னு ஒரு சென்சஸ் கொடுத்துருக்குறாங்க, ஒரு அனலைஸ் பண்ணக்கூடிய எது நல்லது எது கெட்டது, எப்படி போகணும் எப்படி பழகணும், அந்த ஒரு சிற்றறிவை யூஸ் பண்ணி நாம் நல்ல விதமாக வாழ்க்கையை வாழணும். எல்லாத்துக்கும் பகவானே நாம் நம்பி இருந்தோம்னாக்கா அப்போ நான் எதுக்கு உனக்கு அந்த அறிவு கொடுத்தேன்னு சொல்லிட்டு கேட்பார். ஸோ இந்த அறிவின் மூலமாக எப்படி வாழ வேண்டுமோ வாழணும், அப்புறம் அந்த அறிவை கடந்து ஆனந்த நிலையை பெற வேண்டும். ஸோ இதுதான் ஆன்மீக வாழ்க்கை காட்டுகின்ற ஒரு வழிமுறை. ஸோ இந்த மாதிரி குருதேவர் ஒவ்வொருக்கிட்ட இருக்கிற அந்த ஒரு பலவீனத்தை போக்கி அவங்களுக்கு நிறைநிலையை கொண்டு வருவார். அடுத்ததாக குருதேவரை பற்றி யாராவது அவமரியாதை பேசினாக்கா இதே நிரஞ்சனானந்தர் கிட்ட அவர் சொன்ன உபதேசம் வேறு, யோகானந்தர்கிட்ட சொன்ன உபதேசம் வேறு. இவர் குருதேவரை பற்றி ஒருத்தர் தப்பாக சொல்லும்போது அவர்கிட்ட இவர் லெக்சர் கொடுத்துட்டு வரார், குருதேவர் இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ குருதேவர் இவர் அமைதியாக கேட்டுட்டு வந்துடுவார், எதுவுமே சொல்ல மாட்டார். குருதேவர்கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி உங்களை பற்றி அப்படி சொன்னாங்களோ, நான் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக வந்தேன். அப்போ குருதேவர் சொல்கிறார், நான் எந்த தவறும் பண்ணல, அப்படி இருந்து ஒருத்தர் என்னை பற்றி தூஷணை செய்திருக்கிறான். சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா, உன் குருவை பற்றி யாராவது தப்பாக பேசினா அவனுடைய தலையை துண்டிக்கணும், இல்லைனாக்கா அந்த இடத்தை விட்டாவது வந்திருக்கணும், நீ எதுவுமே செய்யாமல் வந்திருக்கிற அப்படின்னு சொல்லுவார். இதே நிரஞ்சனானந்தர் குருதேவரை பற்றி தப்பாக பேசினான்றதுக்காக அந்த படகையை குலுக்கி அவங்க எல்லாரும் கீழே தள்ள பார்ப்பார். நீ என்ன இப்படி பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த அளவுக்கு இது பண்ணுவார். ஸோ யார்கிட்ட என்ன பலவீனமோ அதுலேருந்து அவங்க வெளியில் வரத்துக்கு குருதேவர் வழிகாட்டுறார். ஸோ இப்படி எல்லா விஷயத்திலும் குருதேவர் யோகானந்தருக்கு வழிகாட்டிய குருதேவர் 1885 மகாசமாதி அடைகிறார். அடைந்த பிறகு குருதேவர் யோகானந்தர் அந்நியாரோட புனித யாத்திரை மேற்கொள்கிறார். அந்நியார் பிருந்தாவனம் அப்புறம் ஹரித்வார் அங்கெல்லாம் போகிறார். பிருந்தாவனத்தில் அந்நியார் ஒரு வருட காலம் இருந்திருக்கிறார். அப்போ கூடவே இருந்து அந்நியாரை பார்த்துக்கிறார். அப்போ அந்நியாருடைய மனநொழியை பற்றி ஒரு சின்ன கட்டுரையை கூட யோகானந்தர் எழுதியிருக்கிறார். அந்த அன்பு மொழியில் இருந்திருக்குது. ஸோ அந்நியாருடைய மகிமைகளை பற்றின ஒரு அம்சத்தை அந்த கட்டுரையில் நாம் பார்க்கலாம். ஸோ இவங்க அந்த குழு ஹரித்வாருக்கு போகும்போது யோகானந்தருக்கு ரொம்ப உடம்பு நிலை சரியில்லாமல் போயிடும். அப்போ திடீர்னு ஒரு நாள் ஒரு பயங்கர உருவம் அவர் முன்னாடி தோன்றி, நான் உன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிருப்பேன், அந்த குருதேவனுடைய பரமஹம்சருடைய சக்தி என்னை தடுத்துருச்சு, நீ இந்த பெண் தெய்வத்துக்கு ரசகுல்லா நைவேத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் காமிச்சிட்டு மறைஞ்சிடும். ஹரித்வாரில் அவங்க இருந்தபோது அவங்க பிரம்மகுண்டம், சண்டிமலை இங்கெல்லாம் போகிறாங்க. ஜெய்ப்பூருக்கு வந்தபோது கோவிந்தர் கோயிலுக்கு போகும்போது அங்கே ஒரு சிற்பத்தை பார்ப்பார். எந்த தெய்வம், அதாவது எந்த ஒரு உருவம் தோன்றி ரசகுல்லா பண்ண சொல்லிச்சோ அதே உருவத்தை அங்கே சிற்பமாக இருக்கிறத பார்ப்பார். அது யாருன்னு பார்த்தா சீதலா தேவி, நோய்களுக்கு தலைவி அப்படின்னு சொல்லி அந்த வங்காளத்தில் அந்த அம்மாவை வழிபடுறாங்க. அப்புறம் யோகானந்தருக்கு தூய அன்னையார் தான் மந்திர தீட்சை கொடுப்பாங்க. குருதேவரே அன்னையாருக்கு காட்சி கொடுத்து, அதாவது இந்த பிருந்தாவனத்தில்
3 நாட்கள் தொடர்ந்து காட்சி கொடுத்து நீ யோகினுக்கு மந்திர தீட்சை கொடு, நான் உனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது, நான் எப்படி கொடுக்குறது, நான் யாருக்கிட்டையுமே பேசுறது கிடையாது, அப்படி இருக்கும்போது எப்படி நான் பண்ணணும் போது, நீ யோகின்மா அவங்கள பக்கத்தில் உட்கார வச்சு நீ கொடுன்னு சொல்லிட்டு சொல்வா. அப்படி அந்த மாதிரி அந்நியார்கிட்ட முதல் உபதேசம் வாங்கின நேரடி சீடர் யோகானந்தர். அதன் பிறகுதான் அந்நியார் தன்னுடைய வாழ்க்கை பணியில் ஒன்றான அந்த மந்திர தீட்சை கொடுக்கறத ஆரம்பித்தார். ஸோ இந்த இவர் பல இடங்களுக்கு போயிட்டு வந்த பிறகு மரத்தில் எல்லோரும் இருந்து அந்த சந்நியாச தர்மத்தை மேற்கொள்கிறார்கள். சுவாமிஜி இவருக்கு யோகானந்தர் என்ற ஒரு துறவர நாமத்தை சுற்றார். ஸோ இந்த விஷயம் வீட்டில் தெரிய வந்தது. எவ்வளவோ அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க வீட்டுக்கு வர சொல்லி, ஆனாலும் அது எதுவுமே நடக்கலை. அவங்களுடைய மனைவியும் ஒரு சன்னியாசியை போன்று ஜப தியானம் செய்து எளிமையான வாழ்க்கையை நடத்திட்டு வந்திருக்கிறாங்க. பிற்காலத்தில் மேலும் மனைவி அவங்களுக்கு வேண்டிய அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் அனுப்பி அவங்கள பராமரித்தாங்க. ஸோ இப்படி பல நேரங்களில் இவர் ஆன்மீக சாதனை செய்யும்போது உணவு விஷயத்தில் அவர் அந்த அளவுக்கு ஒரு பெருசாக அக்கறை காட்டலை. அதனால சரியான சாப்பிடாம இருந்தனால உடம்பு அவருக்கு ரொம்பவே முடியாமல் போயிடும். ஸோ ஆனாலும் அவர் அந்த ஆன்மீக சாதனைகள் செய்து விடவில்லை. ஸோ ஒரு முறை அவர் ட்ரெயினில் போகும்போது இவர் பார்க்கறதுக்கு நல்லா திடகாத்திரமாக அழகாக இருப்பார். அப்படி ஒரு பெண்மணி மதுவை குடிச்சிட்டு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி ரொம்ப சொல்கிறாங்க. இவர் எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருப்பார். நீ பண்ணிருந்தாக்கா நான் இந்த ட்ரெயின் சங்கிலி பிடிச்சி இருப்பேன், அப்புறம் நீ என்கிட்ட தப்பாக நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு இவர் எதுவும் பேசாமல் அமைதியாக உட்காந்துருப்பார். கடைசியில் அந்த லேடி அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டு மயக்கம் அடைஞ்சு படுத்துடுறாங்க. இவர் அடுத்த ஸ்டேஷனுக்கு இறங்கி வந்துடுவார். இந்த விஷயத்தை பற்றி குருதேவர் மற்ற சிறையிட்ட சொல்லும்போது, குருதேவர் எந்த அளவுக்கு நம்ம கூடவே இருந்து காப்பாற்றுறாரு அப்படின்னு சொல்லி மற்றவங்கெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இப்படி நமக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஆபத்தோ வந்தால் நாம் அந்த பிரச்சனையை கண்டு பயப்படக்கூடாது. தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு நேரிடாது பாப்பான்னு பாரதியார் சொல்கிற மாதிரி எல்லா நேரத்திலும் நாம் அந்த குருதேவர் நம்மோடு இருக்கிறார். எந்த பிரச்சனை வந்தாலும் அவருடைய அருளால் நிச்சயமாக தீர்ந்துவிடும் என்ற ஒரு மனோநிலையில் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை அவ்வளவு ஆனந்தமாக போய்கொண்டிருக்கும். இதனால இந்த மாதிரி நேரடி சீடர்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வருதை நாம் பார்க்கலாம். அவங்க வாழ்ந்து காட்டுறாங்க. பிரச்சனை வரும்போது எப்படி நாம் இருக்கணுன்றது காமிக்கிறாங்க. நாம் பிரச்சனை வரும்போது மட்டும் இல்லை, பிரச்சனையே இல்லைன்னா கூட பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு அமைதி இல்லாமல் நம்ம தவிக்கிறோம். அதுதான் பிரச்சனையே. ஏதோ நமக்கு தான் எல்லா கஷ்டமும் உலகத்திலே இல்லாத கஷ்டம் நமக்கு கொடுத்த மாதிரி, நாம் தான் இந்த உலகத்தையே சுமக்கிற மாதிரி பெரிய ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற மாதிரி நம்ம புலம்பிக்கிட்டே இருப்போம். சில பேர் வந்தாவே நமக்கே ஒரு மாதிரி ஆளாக புலம்பத்தினே வந்துட்டாங்களேன்னு நமக்கே தோணும். ஸோ அந்த மாதிரி சில பேர் பார்க்கும்போது நல்ல ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு நல்லாவே இருக்கும். ஸோ எல்லாமே நம்முடைய மனோநிலை. ஸோ நம்முடைய மனசு அமைதியாக இருந்தால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சாந்தமாக நம்ம அதை எதிர்கொள்ள முடியும். அதிலிருந்து பிரச்சனை வெளியே வர முடியும். அதை விட்டு நம்முடைய அகங்காரத்தினால, எதிர்பார்ப்பினால, தேவையில்லாத ஒரு சிறுபிள்ளைத்தனமான செயல்கள்னால பல முறை தவறுகள் செய்கிறோம், பிரச்சனைகளை செய்கிறோம், மீண்டும் மீண்டும் அடிபடுகிறோம். ஆனாலும் உண்மையான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம். ஸோ இறைவன் இருக்கின்றார், அவருடைய கருணையினால் எல்லாமே சரியாக நடக்கும். பாசிட்டிவ் மென்டாலிட்டி. காலையிலேருந்து இரவு படுக்கிற வரைக்கும் அந்த ஸ்மரணையிலேயே இருக்கும்போது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஸோ நம்ம விஜயம் ஆஃபீஸில் வரவங்கிட்ட ஒரு சிலர்கிட்டலாம் நான் கேட்பேன், நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறீங்களா, ரெகுலராக பூஜை இல்லைலாம் பண்ணுறீங்களா அப்படின்லாம் கேட்போம். குறிப்பாக அந்தனர்கள் யாராவது அவங்கக்கிட்டே நாங்கள் இந்த விஷயத்தை கேட்போம். சந்தியாவந்தனம் பண்ணுறீங்களா, இதெல்லாம். சில பேர் சந்தியாவந்தனமே பண்ணுறதே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தர் என்கிட்ட ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டார். அவர் தேனியில் அவருடைய பூர்வ ஆசிரமம் வீடெல்லாம் இருந்திருக்குது. அப்போ அவங்களுடைய பெரிய பாவை யாரோ ஒருத்தர் தவறிட்டார். ஸோ அந்த வீட்டில் எல்லா கடமைகளெல்லாம் கிரியெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு பெரிய பாக்ஸ் இருந்திருக்குது. அதாவது பணம் பெட்டி வைக்கிற ஒரு பாக்ஸோ ஏதோ இரும்பு. ஸோ அதை எல்லாராலும் திறக்க முடியல. ஸோ அதுக்குள்ளே ஏதோ இருக்குன்னு சொல்லி எல்லா உறவினர்களும் வர வச்சு அவங்க முன்னாடி உடைச்சி திறக்கும்போது அதில் ஒரு சின்ன பாக்ஸ், அதுக்குள்ளே பஞ்சாயுதன பூஜைக்கான அந்த செட் இருக்கும். அதாவது
பானலிங்கம், சாலக்கிராமம், சொந்தமுறை சீலா, அதுக்கப்புறம் அந்த இது என்ன ஸ்படிகம், இது எல்லாமே 5 பஞ்சாயத்து செட்டு இருக்கும். இதெல்லாம் மற்றவங்கெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நீ வேணா எடுத்துன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கொடுத்துருவாங்க. இவர் சொல்கிறாரு, நான் அந்த பூஜை பண்ணதுலேருந்து டெய்லி நான் பண்ணிட்டு வரேன், என்னுடைய மனசு எப்பவும் சாந்தமாக இருக்குது. அதனோடு இல்லாமல் நெகட்டிவ் பர்சன்ஸ், எப்போ எதிர்மறையாக இருக்கின்ற ஆட்கள் என்னுடைய வாழ்க்கையில் வரதே கிடையாது. எனக்கு பிரச்சனை தருகின்றவங்களும் என்னுடைய வாழ்க்கையில் வரதில்லை. இதை நான் நிதர்சனமாக பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். ஸோ இந்த மாதிரி தினமும் ஏதோ நமக்கு தெரிஞ்ச பூஜை, குரு தெய்வருக்கோ அன்னைக்கோ இல்லை நம்முடைய இஷ்ட தெய்வத்துக்கோ டெய்லி நம்ம பண்ணிட்டு வந்தாலே ஒரு விதமான காப்பு, அதாவது வந்த ஒரு ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறத பார்க்கலாம். கந்த சஷ்டி கவசம் எல்லாமே அது போன்று தான். தினமும் அதை பாராயணம் பண்ணும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு நிச்சயமாக கிடைக்கும். இறைவனுடைய திருவருள் நம்மை பாதுகாக்கின்றது. அந்த ஒரு நம்பிக்கை இருக்கும்போது மனம் தெளிந்த நிலையில் இருக்கும். தெளிந்த மனம் தவறுகள் செய்யாத, தவறுகள் வந்தாலும் அந்த தவறுகளை கடந்து செல்ல உதவும். ஸோ எனவே தினசரி அனுஷ்டானம், இந்த பூஜை, ஜபம், தியானம் இதெல்லாம் இருந்தால்தான் நம்ம பிரச்சனை வரும்போது ஸ்டடியாக இருக்க முடியும். இதை இவனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு முறை அவர் காசியில் தனிமையில் இருந்து ஆன்மீக சாதனைகள் செய்துட்டு வர, அப்போ இரவு நேரத்தில் ஒரு தீய ஆவி, அதாவது பேய் பிசாசுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆவிகள், தீய துரு ஆவிகள், அது சிலருக்கு தென்படும். ஸோ அந்த மாதிரி யோகானந்தருக்கு அந்த ஒரு ஆவி அவர் முன்னாடி தோன்றி அவருக்கு தீங்கு செய்யறதுக்கு முற்படுது. இப்போ குரு இவர் உடனே ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணான்னு சொல்லிட்டு சத்தமாக சொல்கிறார். இதை கேட்டவுடனே அந்த ஆவி பயந்து போயிட்டு, இனிமேல் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன், இது உன்னுடைய இடம்னு சொல்லிட்டு அமைதியாக போயிடுது. ஸோ அந்த இடம் துர்தேவதைகள் இருக்கின்ற இடம் தெரிஞ்சதுனால அவர் பாதுகாக்கப்பட்டார். குருதேவனுடைய திருநாமத்தை சொன்னதுனால பாதுகாக்கப்பட்டார். எனவே இறை நாமத்தை சொல்வது ஒரு முக்கிய கடமையாக வைத்திருக்க வேண்டும். பல சம்பவங்கள் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ ஒரு முறை செங்கல்பட்டில் ஒரு ஃபேமிலியில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை. அப்போ அன்னியாருடைய 150வது ஜெயந்தி தின உற்சவம் நடந்துகிட்டு இருக்கிறோம். அப்போ மடத்தில் இருக்கிற ஒரு சாதிக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லும்போது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரங்கநாத் அந்த மாதிரி தீட்சாவான்னு சொல்லி அந்த சுவாமி அரேஞ்ச் பண்ணுவார். அதுக்கப்புறம் ராமநாம பாராயணம் அவங்க வீட்டில், அதாவது நம்ம அந்த சமயத்தில் அந்த டிவிடி வெளியிட்டிருந்தோம், அதை போல சொல்லி இது பண்ணுவாங்க. ஸோ இறை நாமத்தை ஜெபம் பண்ணதுனாலும் ராமநாம சங்கீதம் வீட்டில் வெளிச்சதுனாலும் அந்த பிரச்சனைகள் அந்த ஃபேமிலி விடுபட்டது நம்ம பார்க்குறோம். இன்னொரு ஒரு விஷயம், கர்நாடகாவில் ஒரு சாது, அவர் நிறைய ஆதரவற்ற சிறுவர்களுக்காக ஒரு அமைப்பு நடத்திட்டு வரார். அவர் சமீபத்தில் ஜனவரியில் கோயம்புத்தூர் வித்யாலயா ஃபங்க்ஷனில் நாம் சந்தித்தோம். ஸோ அவர் இன்னொரு சாது பார்த்துட்டு வந்தார். அப்போ இந்த விஷயத்த சொல்கிறார். அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு துர்தேவதை, இது இதை சொல்லுவாங்களே அந்த ஒரு இதை சொல்லு, அது பேர் எனக்கு தெரியல, அந்த ஒரு சடங்கு பண்ணி அவங்கள இந்த சரியாக செயல்பட விடாமல் செய்வினை அந்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. அந்த அந்த இருக்கிற எல்லாருக்குமே ஏதோ ஒரு வியாதி. சில குழந்தைங்க தானாக அழுதுங்க, சிலருக்கு இருமல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது, சிலது அந்த இது பிட்ஸ் வந்த மாதிரி இருக்குது. அந்த வீடியோவில் நமக்கு காமிச்சாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவருக்கும் பெட்ரிட்டனாக ஆகிடுவார். அப்போ போய் அன்னையார் தினமும் பிரார்த்தனை பண்ணுறாரு, இந்த மாதிரி இருக்குது, எனக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல, இந்த குழந்தைகளுக்கு நல்லது நடக்கணும், நீ ஏதாவது அனுகிரகம் பண்ணணும் போது காளி தேவி அவருடைய கனவுல நீ இது தேவி சண்டி ஹோமம் பண்ணு, அது பண்ணது மூலமாக இந்த பிரச்சனையிலேருந்து நீ வெளியே வரலாம். அவர் என்ன பண்ணுவார், பெட்டில் படுத்துக்கிட்டே அந்த மந்திரங்களை சொல்வார். ஆசிரமத்தில் இருக்கிறவங்கள பண்ண சொல்லி சொல்வார் லைனில். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பண்ண அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க விடுபட்டு போவாங்க. ஸோ எதுக்காக இதை சொல்கிறோம்னா, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் இறைவனுடைய நாமத்தை அந்த ஒரு நம்பிக்கையில் இருந்தோம்னா எவ்வளோ மகத்தான துன்பங்கள்லேருந்து நாம் விடுபட முடியும். இது நேரடி சீடர்களுடைய வாழ்க்கையிலும் பார்க்குறோம், பக்தர்களுடைய வாழ்க்கையிலையும் நாம் பார்க்குறோம். ஸோ வேண்டியது அந்த நிஷ்டை, அந்த அனுஷ்டானம். அந்த அனுஷ்டானம் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவங்கள எந்த தீமையும் அணுகாது. இப்படி இருக்கும்போது அந்நியார் மேலே அவருக்கு மிகுந்த ஒரு பக்தி.
ஸோ அந்நியார் வந்து வந்தாங்கனாக்கா எல்லோரும் நமஸ்காரம் பண்ணுவாங்க. ஆனாலும் இவர் பண்ண மாட்டார். அந்நியார் போன பிறகு அவருடைய பாதம் இருந்த அந்த இடத்த தொட்டு நமஸ்காரம் பண்ணுவாப்படி. இதை பற்றி மற்றவங்ககிட்ட கேட்கும்போது, நான் வணங்குற வரைக்கும் அந்நியாரை காத்திருக்க செய்யணுமா, அப்படி செய்வதற்கு எனக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொல்வார். ஸோ இப்போ குருதேவர் அந்த பிறந்த நாள் ஆசிரமத்தில், அதாவது வராக நகர மடத்தில் இருந்தபோது 1895 முதல் 97 வரை இவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நிறைய விரிவான முறையில் இந்த கொண்டாட்டம் நடப்பதற்கு ஏற்பாடு செய்வார். ஸோ இந்த மாதிரி பல இடங்களுக்கு இவர் பிரயாணம் செய்து பக்தர்கள் எல்லாம், இளம் தொண்டர்கள் எல்லாம் இந்த ஜெயந்தி விழாவில் பங்கேற்கின்ற மாதிரி செய்வார். சுவாமிஜி வந்து 1897 மேலை நாடுகளுக்கு சென்று வந்துட்டு இந்தியாவுக்கு வருவார். பைரர் மடத்து ஆலம்பஜார் மடத்தில் இருக்கும்போது ராமகிருஷ்ண மிஷனை வந்து தொடங்குவார். அப்போ வந்து மே மாதம் 1897 மே மாதம் கல்கத்தாவில் பலராம் போஸ் வீட்டில் இந்த ராமகிருஷ்ண மிஷனை தொடங்குவதற்கான அறிவிப்பினை அவர் வந்து கொடுக்குறார். அதுக்கான லட்சியங்கள் எல்லாமே அந்த கூட்டத்தில் முன்மொழியப்படும். ஸோ சுவாமி பிரம்மானந்தர தலைவராகவும் யோகானந்தரை வைஸ் பிரசிடண்டாகவும் அந்த மீட்டிங்கில் எலெக்ட் பண்ணுவாங்க. அப்போது யோகானந்தர் சுவாமிஜிக்கிட்ட பலவிதமான எதிர்த்தரப்பு வாதங்களை வைக்கிறார். ஸோ குருதேவர் வந்து நம்ம வந்து துறவத்தில் உபதேசித்தார், நீங்கள் வந்து மேலைநாட்டு முறையில் இப்படி ஸ்தாபனமெல்லாம் அமைக்கிறீங்க, இப்படியா இருந்ததுன்னு கேட்பார். ஸோ இதை சுவாமிஜி வந்து அவர் வந்து பதில் சொல்வார். இதை வந்து டாக்டர் சுவாமி விவேகானந்தாவில் நம்ம பார்க்கலாம். சுவாமிஜியுடைய உரையாடல்கள் அதுலேயே நம்ம இந்த பகுதியை பார்க்கலாம், விரிவாக இருக்கும். ஸோ குருதேவர் அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து பதிலெல்லாம் சொல்வார். குருதேவர் நான் பண்ணுறதுலாம் குருதேவர் விருப்பப்படி இல்லைன்னு எப்படி நினைக்கலாம். ஸோ அவர் வந்து நம்முடைய ஒரு குறிப்பிட்ட கருத்தைப்படி தான் இருக்கணும்னு நாம் எதிர்பார்க்கக்கூடாது. அவர் வந்து எல்லையற்றவர். அவரை வந்து நாம் பல விதங்களை அணுக முடியும். ஸோ நமக்கு விட்டு சென்ற சாதனை, பக்தி, மன ஒருமைப்பாடு, தியானம், இது எல்லாமே அனுபவபூர்வமாக உணர்ந்து மற்றவங்களுக்கும் நாம் உபதேசிக்க வேண்டும். எல்லா மத பிரிவுகளும் பாதைகள் தான். ஏற்கனவே பாதைகளாக இருக்கிற இந்த உலகத்தில் மற்றொரு மத பிரிவை நாம் உண்டாக்கலை. குருதேவனுடைய திருவடிகளை தஞ்சம் புகுந்த நாம் அவருடைய உபதேசங்களை 3 உலகங்களுக்கும் வாழ்கின்ற மக்களுக்காக, அவங்களுக்காக நாம் பரப்புறதுக்காக தான் நாம் பிறந்திருக்கோம்னு சொல்வார். ஆனாலும் யோகானந்தர் சொல்வார், அவருடைய பேரருடைய நிதர்சனமாக வாழ்ந்து உணர்ந்திருக்கிறேன், உங்கள் மூலமாக தான் இதெல்லாம் பண்ணுறார் அப்படின்னு தெரியுது. ஆனாலும் எனக்கு ஒரு டவுட்டு, அதனால தான் இப்படி நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்வார். ஸோ இதை பற்றி பல வாதங்கள் நடக்கும். கடைசியில் யோகானந்தர் சுவாமிஜியுடைய உயர்வை புரிஞ்சுக்குவார். சுவாமிஜியுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் கொலைய ஆரம்பிக்கும். அவர் டார்ஜிலிங்கில் தங்குவார். அதே நேரத்தில் யோகானந்தருடைய உடல்நிலையும் சீர்குலைய ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் வந்து படுத்த படுக்கையாக இருக்கிறார். சுவாமிஜி வந்து டார்ஜிலிங்க்கு வந்த பிறகு இவர் வந்து படுத்த படிக்கையாக இருக்கிறத பார்த்துட்டு, இந்த நோய் எனக்கு கொடுத்தது, நான் போயிடுறேன், நீ இருன்னு சொல்வார். அந்த அளவுக்கு சுவாமிஜி யோகானந்தரை நேசித்திருக்கிறார். அப்புறம் இந்த நோய் வந்து குணமாவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அற்புதானந்தர்கிட்ட இவர் சொல்கிறார், இது பாருப்பா, இந்த மாதிரி மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு வந்து இந்த தூய சத்தான உணவெல்லாம் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நாமெல்லாம் மாம்சத்துறவிகள், நமக்கு ஏது இந்த வசதி அப்படின்லாம் சொல்லும்போது, நீ அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, உனக்கு வேண்டியது எல்லாமே செய்து தருவோம்னு சொல்லி குருதேவருடைய எல்லா நேரடி சீடர்களும் அவர் குணமாவதற்கான எல்லா விதமான சிகிச்சையும் உணவு முறைகளெல்லாம் பண்ணுறாங்க. ஆனாலும் அவருடைய உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதுவே வருது. அவர் மகாசமாதி அடைவதற்கு 6 மாதங்களுக்கு முன்னாடி குருதேவர் அவருக்கு காட்சி கொடுப்பார். அப்போ இவர் சொல்கிறார், நான் மனுஷன் மீண்டும் பிறக்க விரும்பவில்லை, எனக்கு மறுபடியும் பிறவி என்பது வேண்டாம், இந்த வாழ்க்கையில் நான் பட்ட பாடமே போதும், தயவு பண்ணி எனக்கு முக்தியை கொடுங்கோ அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ மறுபடியும் என்னோட வரணும் அப்படின்னு சொல்வார். ஆனாலும் யோகானந்தர், இல்லை நான் வரமாட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்வார். குருதேவர் எதுவுமே சொல்ல மாட்டார். இப்படி இருக்கும்போது இவருடைய உடம்பு வந்து இந்த அளவுக்கு கண்டிஷன் இருக்கிறத பார்த்துட்டு கிரீஷுக்கு சொல்கிறார், கிரீஷ் சந்திரகோஷ், 6 மாதமாக நீ ரொம்பவே கஷ்டப்படுற, இதை பார்த்து எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, குருதேவனுடைய விருப்பத்துக்கு சம்மதம் சொல்லிடு, அவரோடு வருவதற்கு மீண்டும் வருவதற்கு மறுப்பு சொல்லாதே
அவர் வந்து பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்தவர், சந்திர சூரியனை தமது கண்களாக கொண்டவர், இந்த மாதிரியெல்லாம் சிந்திக்காத, நம்மோடு வாழ்ந்த அதே குருதேவரை மட்டும் நினை, அவரிடம் போவதாகவே தியானம் பண்ணு சொன்ன பிறகு அவருடைய மனநிலை கொஞ்சம் மாற்றம் வரும். சரி, குருமராஜ் என்ன நினைக்கிறாரோ அப்படியே நடக்கட்டும், நான் அவருடைய சேவகன் சர்வன், அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்யட்டும் சொல்லி தன்னை முழுமையாக சமர்ப்பிக்கிறார். 1899 மார்ச் 28 காலையில் அம்மா வந்து கிருஷ்ணலால் அந்த பிரம்மச்சாரிகிட்ட சொல்கிறார். அம்மா வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துருக்குறாங்க. என்னென்னு பார்த்தா, இல்லைப்பா குருதேவர் வந்து யோகினை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறாரு, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். அப்போ மாலையில் ஒரு மத்தியானம் 3 மணி அளவில் சொல்கிறார் தூய் அண்ணாக்கிட்ட, அம்மா குருதேவனோட பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் 3 வந்திருக்கிறாங்க, என்னை அழைச்சிட்டு போக வந்திருக்கிறாங்கன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அவர் வந்து குருதேவனுடைய ஸ்மிருதிகளிலேயே உடலை உழுப்பார். அந்நியார் வந்து ரொம்பவே உறக்க சத்தமிட்டு அழுவாங்க. யோகின் தான் என்னை எல்லாம் பார்த்துட்டேன், இனிமேல் யார் என்ன பார்த்துக்குவா அப்படின்னு சொல்வார். ஸோ அதோடு இன்னும் சொல்வார், ஸோ மடத்தில் ஒரு தூண் உதிர்ந்து விட்டது, இனிமேல் ஒவ்வொன்றாக விழ ஆரம்பிச்சிடும் அப்படின்னு அந்நியார் சொல்வார். ஸோ இந்த மாதிரி குருதேவருடைய வாழ்க்கையில் அவருடைய லீலையில் பங்கேற்று சாதாரண மனிதர்களை போன்று வாழ்ந்து வளர வளர அவருடைய ஆன்மீக உபதேசங்களை உள்வாங்கி அதற்கேற்ப தன்னுடைய வாழ்க்கையை வடிவமைத்து பிரம்மாண்டமான ஆன்மீக சம்மர்களாக மலர்ந்த இந்த குருதேவருடைய நேரடி சீடர்களுடைய வாழ்க்கை முறையை ஏதோனும் ஒரு அம்சம், 14 சீடர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறையில் ஏதோ ஒரு அம்சத்தை நாமளும் கடைபிடித்து குருதேவரை அடைவதை, அவருடைய திருப்பாதங்கள் செய்வதை நம்முடைய லட்சியமாக கொண்டு வாழ ஆரம்பித்தார். நிச்சயம் உண்மையான ஆனந்தத்தை நாம் அனுபவிக்கலாம். ஸோ திரும்ப திரும்ப இவருடைய வாழ்க்கையையும் அந்த உபதேசங்களையும் அடிக்கடி சிந்தித்து அந்த ஒரு உபதேசத்தை, எந்த ஒரு உபதேசம் நமக்கு அதாவது நம்ம சூட்டாகமோ நமக்கு ஏற்புடையதாக இருக்குமோ அந்த ஒரு உபதேசத்தை கடைசி வரை வழுவாமல் நாம் கடைபிடித்து வந்தால் ஒரு உறுதி, ஒரு நிஷ்டை, நிச்சய தெளிவு, நிச்சய புத்தி நமக்கு கிடைக்கும். அந்த நிச்சய புத்தி கிடைத்து விட்டாலே நாம் வந்து பாதி தொலைவுக்கு சென்று விட்டதாக அர்த்தம். ஸோ அந்த ஒரு உறுதியான புத்தியினை நாம் பெற்று இந்த ஆன்மீக சாதனைகள் செய்து நம் இறுதியில் குருதேவரோடு ஐக்கியமடைவோம். அதற்கு குருதேவருடைய நேரடி சீடர்களுடைய அனுகிரகமும் குருதேவருடைய அனுகிரகமும் நமக்கு துணை புரியட்டும் என்று கூறி இந்த அளவில் பூர்த்தி செய்கிறோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.